students, next topic வந்து என்ன அப்படின்னா priority queue. இது வந்து மேபி 2 மார்க்ஸில் கேட்கலாம் இல்லைனா 4 மார்க்ஸில் கேட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் queue தெரிஞ்சிச்சு அப்படின்னா. priority queue வந்து ஒரு abstract data type தான். It's similar to queue. Queue எப்படி அதே மாதிரி தான். But every element has some priority value. நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுவோம்ல 10, 20, 30, 40ன்னு இன்சர்ட் பண்ணுற வேல்யூக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம அந்த எலிமெண்ட் கூட என்ன இருக்கும், அசோசியேட் ஆகிருக்கும். த ப்ரையாரிட்டி ஆஃப் த எலிமெண்ட் இன் ஏ ப்ரையாரிட்டி could determines the order which element are served. அப்போ என்னன்னா இந்த ப்ரையாரிட்டி கூட எதுக்கு ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்துருக்காங்க கியூ எலிமெண்ட் கூட அப்படின்னா எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆகும், ஃபஸ்ட்டு சர்வ் ஆகும். ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எது ஆகும், பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி. சரியா? ஸோ ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி கியூ. ஸோ ப்ரையாரிட்டி கியூக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். எவ்ரி ஐட்டம் ஹேஸ் ஏ ப்ரையாரிட்டி. சரியா? ஐட்டம்னா என்னது, உள்ளே போடுற ஒவ்வொரு வேல்யூ இட் ஹேஸ் எ ப்ரையாரிட்டி அசோசியேட்டட் வித் இட். சரியா? இது வந்து ப்ரையாரிட்டிக்கோட 1 பாயிண்ட். நெக்ஸ்ட், அன் எலிமெண்ட் வித் ஹை ப்ரையாரிட்டி இஸ் டிக்யூடு. நம்ம பிஃபோர் அன் எலிமெண்ட் வித் லோ ப்ரையாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை ப்ரையாரிட்டி எலிமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எந்த எலிமெண்ட்டை தான் நம்ம டெலீட் பண்ண முடியும், ஹை ப்ரையாரிட்டியை தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும் கம்பேரிங் டு த லோ ப்ரையாரிட்டி. சரியா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ப்ரையாரிட்டி கியூனா என்னது, ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஈச் எலிமெண்ட் ஹேஸ் சம் ப்ரையாரிட்டி வேல்யூ, அவ்வளோதான். அது இருந்ததுன்னா ப்ரையாரிட்டி கியூ. ஸோ இதில் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ ப்ரையாரிட்டி கியூ ஆஸ் யூஷுவல் கியூவில் இருக்கிற மாதிரி இங்கே இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இன்சர்ஷன் இன் ஏ ப்ரையாரிட்டி கியூனா என்னது, when a new element is inserted in a priority queue, it moves to the empty slot from the top to bottom or left to right. ஸோ நம்மளுக்கு நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி என்னது, ப்ரையாரிட்டி எலிமெண்ட்டை க்யூவாக நம்ம வச்சுருப்போம். ஸோ எந்த எலிமெண்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த வேல்யூ எம்டி ஸ்லாட்டில் போய் என்ன செஞ்சிடும், நம்ம ப்ரையாரிட்டிக்கு நம்ம கியூ ஒரு இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் போகும். சரியா? அதுக்கப்புறம் அதை வந்து ஹவவர் இஃப் த எலிமெண்ட் இஸ் நாட் இன் த கரெக்ட் பிளேஸ் தென் இட் வில் பி கம்பேர்ட் வித் த பேரண்ட் நோடு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நோடு ப்ரீவியஸ் நோடு கூட கம்பேர் பண்ணி அதுக்கான பிளேஸில் அது கரெக்டாக இருக்கும். விச் மீன்ஸ் ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு போயிடும், lowest value கடைசியில் வரும். சரியா? ஸோ டெலிஷன் in a priority queue. And the same way as you know that in a max heapனா உங்களுக்கு ஹீப்பில் படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் பிக்கஸ்ட் நோடு தான் மேக்ஸ் ஹீப். த மேக்ஸிமம் எலிமெண்ட் இந்த ரூட் நோடு. அந்த மேக்ஸிமம் எலிமெண்ட் எங்கே இருக்கும், ரூட் நோடாக இருக்கும். அண்ட் இட் வில் ரிமூவ் த எலிமெண்ட் விச் இஸ் த மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ணோம், ஞாபகம் இருக்க ஹீப்பில் ரூட் நோடு ஹீப் வேல்யூவாக இருக்கும். இப்போ 75 மேக்ஸிமம் வேல்யூனா இருக்கிறதுலையே மினிமம் நோடு லாஸ்ட் நோடில் வந்து அதை என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணி அந்த லாஸ்ட் நோடை நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுப்போம். அப்போ டெலிஷனுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுறோம், மேக்ஸ் ஹீப். இது வந்து உங்களுக்கு எந்த யூனிட்டில் வரோம்னா 5th யூனிட்டில் வரும். சரியா? பார்த்துக்கோங்க. பீக் இன் ஏ ப்ரையாரிட்டி கியூ. பீக்கு இன்சர்ட் டெலீட் பண்ணுறதாச்சு. பீக்குன்னா என்ன அப்படின்னா, திஸ் ஆப்ரேஷன் ஹெல்ப்ஸ் டு ரிட்டர்ன் த மேக்ஸிமம் எலிமெண்ட் ஃப்ரம் மேக்ஸ் ஹீப். அதாவது மேக்ஸ் ஹீப்பில் மேக்ஸிமம் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், மின் ஹீப் யூஸ் பண்ணும்போது மினிமம் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் என்னது, டெலீட் பண்ணும். இதுதான் என்னது, ப்ரையாரிட்டி கியூ. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரையாரிட்டி கியூ அண்ட் நார்மல் கியூ. நார்மல் கியூனா என்னது, ஸோ நம்ம ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் எல்லாமே வரும். தேர் இஸ் நோ ப்ரையாரிட்டி அட்டாச்சு வித் த எலிமெண்ட். ஸோ நார்மலாக நம்ம நம்பர்ஸ் வச்சுருப்போம், அது ஆர்டர் படி என்னது நம்ம எதை இன்சர்ட் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட் போயிட்டுருக்கோம். பட் இன் நார்மல் க்யூவில் என்ன செய்யும், இந்த இது ப்ரையாரிட்டி க்யூவில் என்ன பண்ண இருக்கும், எலிமெண்ட் கூட ப்ரையாரிட்டி வேல்யூ அட்டாச்சாக ஆகிருக்கும். ஸோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த ப்ரையாரிட்டி க்யூ. ப்ரையாரிட்டி க்யூவை நம்ம எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டேட்டா ஸ்ட்ரக்சரில் அரே இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணலாம், லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ணலாம். இது க்யூ. பட் ப்ரையாரிட்டி க்யூவை எதுலெல்லாம் பண்ணலான்னா அரேஸில் பண்ணலாம், லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ணலாம், ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம், பைனரி சர்ச் ட்ரீயில் பண்ணலாம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டி க்யூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸிங் அரேயில் நம்ம பண்ணும்போது எப்படி வருதுன்னா, என்கியூ டிக்யூ பீக். என்கியூனா என்னது, இதை பார்த்துக்கோங்க, இன்சர்ட் நியூ டேட்டா
நம்ம நியூ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அதோட ஆர்டர் வந்து 1 சரியா. நியூ டேட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி க்யூவில் யூஸிங் அரேயில் ஃபஸ்ட் இன்சர்ட் நியூ டேட்டா ஆர்டர் ஆஃப் 1 நம்ம என்ன ஆர்டரில் இருக்கோ அதை தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். டிக்யூ பண்ணும்போது என்ன பண்ணால் அது கம்பேர் பண்ணி ப்ரையாரிட்டி க்யூ அந்த நம்பரோட கம்பேர் பண்ணி பிக்கஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு போயிடும். ஸோ டிக்யூவில் திஸ் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் த எலமெண்ட் வித் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா ஆர்டர் ஆஃப் n, இதில் தான் கடைசி இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதை டெலீட் பண்ணோம். பீக்னா என்ன? திஸ் ஃபங்க்ஷன் யூஸ்டு டு கெட் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எலிமெண்ட் இன் த கியூ வித்தவுட் ரிமூவிங் இட் ஃப்ரம் த கியூ. ஸோ பீக்குன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம மேக்ஸ் கீப்பில் மேக்ஸ் எடுப்போம். ஸோ அதோட இது மேக்ஸிமம் என்னது ஆர்டர் ஆஃப் n. இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரையாரிட்டி கியூ யூஸிங் லிங்க்டு லிஸ்ட். ஸோ லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரையாரிட்டி கியூ பார்ப்போமா. இதில் புஷ் பாப் பீக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம NQ DQன்னு எழுதலாம். ஸோ இதில் ஆர்டர் தான் படிச்சோன்னா இதுலேயும் நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்லேயும் நியூ டேட்டாவை தான் இன்சர்ட் பண்ணுறோம். பட் நல்லா பாருங்கள், இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறது ஆர்டர் ஆஃப் n, இங்கே ஆர்டர் ஆஃப் 1 சரியா. அது ஒன்றும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாப்பில் என்னது? பாப்பில் ரிமூவ் பண்ணுறது என்னது? ஆர்டர் ஆஃப் 1 சரியா. பீக் எலிமெண்ட் வந்து ஸோ என்னது? திஸ் ஃபங்க்ஷன் யூஸ் டு கெட் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எலிமெண்ட் இன் த கியூ வித்தவுட் ரிமூவிங் இட் ஃப்ரம் த கியூ. கியூலேருந்து ரிமூவ் பண்ணாமலே நம்மளுக்கு ஹையஸ்ட் எலிமெண்ட் கிடச்சதுன்னா அதுதான் என்னது? பீக். ஸோ இதோட ஆர்டரும் 1 சரியா. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரையாரிட்டி கியூ யூஸிங் ஹீப். ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட், எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ், ரிமூவ், கெட் மேக்ஸ், சேஞ்ச் ப்ரையாரிட்டி. ஸோ பாருங்கள், இன்சர்ட் எ நியூ எலிமெண்ட் வித் ப்ரையாரிட்டி பி நமக்கு தெரியும். ஸோ அதோட ஆர்டர் என்னது? ஆர்டர் ஆஃப் log n. இது மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். ஆர்டர் ஆஃப் log n சரியா. எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ராக்ட்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவோட ஆர்டர் என்னது? ஆர்டர் ஆஃப் log n, சேம் இன்சர்ட்டுக்குள்ளே தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கெட் மேக்ஸ். கெட் மேக்ஸில் என்ன பண்ணுறோம்? அதுதான் பீக், ஆர்டர் ஆஃப் 1 சரியா. ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ரையாரிட்டி கியூ யூஸிங் பைனரி சர்ச். இந்த ஆர்டர் மட்டும் படித்து வச்சுக்கோங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீயில் பாருங்கள், பைனரி சர்ச் ட்ரீயோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்சர்ட்டாக இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் log n, டெலீட்டாக இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் log n, பீக்கில் இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் 1. இதுதான் எதுக்கும் வந்தது? நம்ம ஹீப்புக்கும் வந்துச்சு சரியா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டி கியூ எங்கெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி கியூனா CPU ஷெட்யூலிங், ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷனில், டேட்டா கம்பேரிஷன் இன் ஹஃப்மேன் கோட், ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். இதுதான் என்னது? ப்ரையாரிட்டி கியூ. ஸோ ப்ரையாரிட்டி கியூஸ் நத்திங் பட் இது வந்து 2 மார்க் இல்லைனா 4 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் கியூ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு தான். பட் என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ, ப்ரையாரிட்டி வேல்யூ அதோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரையாரிட்டி வேல்யூ எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இன்சர்ட்னா ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு டெலீட் ஆகும் சரியா. நெக்ஸ்ட் வந்து இதை என்ன மாதிரியெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம்? எதில் இல்லைன்னா அரேயில், லிங்க்டு லிஸ்ட்டில், அப்புறம் வந்து ஹீப்பில், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பைனரி சர்ச்சில். ஸோ இதுக்கெல்லாம் ஆர்டர் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் ஆஃப் வேல்யூவை வந்து மேபி 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த என்னது டைம் காம்ப்ளெக்சிட்டியை மட்டும் படித்து வச்சுக்கோங்க சரியா. தேங்க்யூ.